வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு எண்ணச் சிறைகள் என்ற தலைப்பில் சிந்திப்போம். சில எண்ணங்கள் நம்மளை அளவு முறை மீறி இயங்கச் செய்கிறது. சில எண்ணங்கள் நம்மளை கட்டுப்பாடு இல்லாமல் வேக இயக்கங்களுக்கு உட்படுத்துகிறது. தரன்னு நம்மளை இழுத்துட்டு போகும். அப்போ இது மாதிரியான எண்ணங்களுக்குள் நாம் சிக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதிலிருந்து நாம் விடுதலை பெறாமல் நமக்குள்ளே இருக்கிற அந்த பேரறிவை, எல்லாம் வல்ல பேராற்றலை, பூரண பொருளை உயிராகவும் அறிவாகவும் மனமாகவும் உணர்வதில் தடைகள் உண்டாகும், சிக்கல்கள் இருக்கு. ஸோ அதனால் இந்த எண்ண சிறைகளில் இருந்து நம்மை விடுவித்து கொள்வதற்கு நாம் முயற்சி பண்ணணும். ரொம்ப பலமாக முயற்சி பண்ணணும். எல்லாத்துக்கும் இந்த பின்குழம்னு ஒன்று இருக்கு, பேக்ரவுண்ட். ஒரு எண்ணம் எது மாதிரி எங்கிருந்து துவங்குகிறது, அதனுடைய ஃபோக்கஸிங், நம்மோடு இணைந்த முறை என்ன, நம்மை அது எது மாதிரி பயன்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எண்ணத்தை பற்றி அதை ஒழுங்குபடுத்துறதே பெரிய விஷயமா இருக்குது. அதோட பேக்ரவுண்டு, அது எங்கேருந்து ஆரம்பிச்சுது, முயற்சி பண்ணால் முடியும். நாம் முயற்சி பண்ணுறதே கிடையாது. அதனால தான் இதெல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை. முயற்சி பண்ணணும். இப்போ சில எண்ணங்கள் நம்மளுடைய ஆன்ம தூய்மைக்காக நம்மை அழுத்தும், முயற்சிக்கும். இப்போ இந்த வகையான எண்ணங்கள் என்னங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். சில எண்ணங்கள் அதே ஆன்மாவை களங்கப்படுத்துறதுக்கும் நம்ம பயன்படுத்தும், நம்மளை தூண்டும். அப்போ இதையும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதற்கான வேறுபாடு என்னன்னு தெரியல அப்படின்னா நாம் இதை ஹேண்டில் பண்ண முடியாது. எதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குது. எந்த எண்ணத்திற்கு எந்த அளவு, எந்த முறையில் முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த எண்ணத்தை நாம் பெருசாக கண்டுக்கவே கூடாது, அலட்சியம் செய்ய வேண்டிய எண்ணங்கள்னு இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் அலட்சியமும் அரவணைப்பும் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கும். அப்போ எந்த எண்ணத்தோடு நாம் ட்ராவல் பண்ணணுங்கிறதையும் தீர்மானம் பண்ணிக்க முடியும். அப்படி பல எண்ணங்கள் நமக்குள்ளர இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த எண்ணச் சிறைகளுக்குள் நாம் சிக்கிக்கக்கூடாது. இப்போ கடும் பற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் எண்ண சிறை தான். எனக்கு பிடித்த நபர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிடித்த நபர்கள்னு நாம் ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக இது பிடிக்காத நபர்கள்ங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் இது வரவே வராது. அப்போ இது ஒரு எண்ண சிறை தானே. எனக்கு பிடிச்ச நபர்கள், எனக்கு பிடிக்காத நபர்கள் அப்படிங்கிறதுக்குள்ளே நாம் சிக்கிட்டு இருக்கோமா? இதில் சிக்கிட்டு இருக்கும்போது நாம் நடுநிலையோடு செயல்படவும் சிந்திக்கவும் வாழவும் முடியாது. நடுநிலை பண்பு அப்படிங்கிறத நாம் இழந்துருவோம், அல்லது அதை தளர்த்த வேண்டியதாக இருக்கும். நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அளவு முறையை மீறுவோம். இயற்கையினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தள்ளி வைப்போம், கொஞ்சம் அதை ஒத்தி வைக்கிறது, அல்லது அதை கொஞ்சம் போஸ்ட் பிளான் பண்ணுறது. அப்போ இந்த நிகழ்ச்சி நடக்காமல் நமக்கு பிடிச்சவங்களுக்கு சில விஷயங்கள் நம்மளால் அவங்களோட வாழ முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சென்ட்ரலைஸ் பண்ணிக்கணும். பிடிச்சது பிடிக்காததெல்லாம் இருக்கக்கூடாது. அது இருந்துச்சு அப்படின்னா
நம்மளுடைய இந்த ஆன்ம பயணத்துக்கு பெரிய தடையாக இருக்கும். பெரிய தடை. இப்போ அதே மாதிரி உணவில் எடுத்துக்கங்க. எனக்கு பிடித்த உணவு அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்காத உணவுன்னு இருக்கும். அது இல்லாமல் இது வரவே வராது. நீங்கள் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பாக பிடிக்காதுன்னு. இப்படி பிடிக்காதது கூட நம்ம வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அந்த பிடிச்சதுன்னு ஒன்று உருவாகும். அப்போ இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிக்கிக்கக்கூடாது. இதெல்லாம் எண்ணச்சிறைகள். இந்த எண்ணச்சிறையை நாம் இருந்து வெளியில் வரணும். இந்த எண்ணச்சிறையிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம சமநேர் நிறை சிந்தனையோடு உணர்வோடு வாழணும். நாம் உணவோடு எதுக்காக தொடர்பு கொள்கிறோம்? நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக உணவு, நம்முடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய உணவு. இந்த மைண்ட் செட்டு தான் நமக்கு இருக்கணும். இப்போ எனக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அளவு மீறுவோம். இந்த அளவில் அது நிற்காது. இவ்வளோ போதுன்னா அவ்வளோதான். அது அளவோடு உணவை உட்கொண்டால் அது உடம்பு உணவை ஜீரணிக்கும். அளவு முறை மீறிச்சு அப்படின்னா அந்த உணவு இந்த உடலை ஜீரணித்து விடும், உடம்பை ஜீரணிச்சிடும். அப்போ நம்மளுடைய ஆன்ம பயணம் பாயிலாகும், தேங்கிடும். இப்போ அதுக்கு ஒரு தடை தானே. இதெல்லாம் என்ன சிறைகள். மனித வாழ்க்கைக்கு பொருந்தவே பொருந்தாது. இது ஒரு வகையான விலங்கு வாடை. இது ஒரு வகையான விலங்கின தன்மை. அப்படி மைல்டாக இருக்குன்னு அர்த்தம். மைல்டாக இந்த விலங்குக்கு நாம் கொஞ்சம் இடம் கொடுத்து வச்சிருந்தாலும் நம்முடைய இந்த ஆன்ம பயணத்துக்கு அது ஒரு தடையாக அமையும். தெரிஞ்சுக்கிறத தெரிஞ்சுக்க முடியாது. நாம் நமக்குள்ளாக மயங்குவோம். சில விஷயங்கள் நம்மை மயக்கும், சில விஷயங்கள் நம்மை ஆளுமை செலுத்தும். இப்படி பிடிச்சது பிடிக்கலைங்கிறதுக்கெல்லாம் சிக்கிட்டு இருந்தோம்னா இதுக்குள்ளே நாம் சிக்கிடுவோம். அதோட வாழு. சில விஷயம் நம்மளை மயக்கும், சில விஷயங்கள் நம்மை ஆளுமை செய்யும். அப்போ நம்மளுடைய இந்த ஆன்ம தூய்மைக்கு எவ்வளோ பெரிய தடை பாருங்க. நாம் மயங்கவும் கூடாது, மயங்கிய நிலையில் இயங்கவும் கூடாது. நாம் அயரா விழிப்பு நிலையோடு வாழ்வதற்காக அமைஞ்ச பிறவி இது. இந்த பிறவி அயரா விழிப்பு நிலையோடு வாழ்வதற்காக அமைந்த பிறவி. அப்போ இந்த பிறவியில் மயக்கத்தன்மைன்னு ஒன்று வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த உயிர் எப்படி வளரும்? பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னுள் ஆழ்ந்து விட்டேன். இந்த பலவாறான நினைவை அகற்றுறதுக்கே நமக்கு ஒரு சக்தி, ஒரு நுட்பம்னு ஒன்று தேவை. ஒரு நுட்பம் இல்லாமல் இந்த செயலில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள முடியாது. அப்போ பிடிச்சது, இதுக்கு எனக்கு பிடிக்காதது, சில மயக்கத்தன்மைகள், விலங்கினத்தினுடைய வாடையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நுட்பங்கிறது உருவாகாது. இந்த நுட்பத்துக்கு பேர் என்ன தெரியுமா? முனை மனம். மகரிஷி இதை பற்றி பேசியிருக்காங்க. த ஷார்ப் மைண்ட். நமக்குள்ள முனை மனம்னு ஒன்று இருக்குது. அது ஷார்ப்பாக ஃபோக்கஸ்டாக இருக்கும். இப்போ அந்த முனை மனதை உருவாக்கணும் அப்படின்னா இது மாதிரியான தன்மைகள் இருக்கக்கூடாது. இந்த விலங்கின வாடை இருக்கக்கூடாது, மயங்கக்கூடாது, மயங்கிய நிலையில் இயங்கக்கூடாது. எதுக்குமே மயங்கா மனம் வேண்டும். எதுக்குமே மயங்கக்கூடாது. கடும் பற்றெல்லாம் என்னன்னு கேட்டால் மயக்கம்தான். அது மைல்டாக வச்சா இருந்தானே, டார்க்காக இருந்தா என்ன, மயக்கம்தானே. அப்போ இந்த முனை மனம்ங்கிறது அமையாது. முனை மனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கடந்து போகணும்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த கடவுளுங்கிற வார்த்தை அது பெயர் சொல் கிடையாது. கடவுளுங்கிறது வினைச்சொல். கடந்து உள்ளே செல் அப்படிங்கிறதுனுடைய சுருக்கம்தான் கடவுள். உனக்குள் கடந்து செல். இப்போ பல நிலைகளை நாம் கடந்து கடந்து போக வேண்டியது இருக்கு. அந்த 92 தத்துவம்னு சொன்னேன் இல்லையா? அந்த 92 லேயரையும் நாம் கடந்து போகணும். நம்முடைய கர்ம வினை பிறவி தொடர கடந்து போகணும். அப்போ நம்ம கடக்க வேண்டிய விஷயம் அவ்வளோ இருக்குது. அப்போ அதுக்கு இந்த முனை மனம்னு ஒன்று உருவானாதான் இந்த கடந்து போகுதல்ங்கிற நிகழ்ச்சி நடைபெறும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அது தெரியும், இதை கடக்கணும்னு தோணும்.
ஆனால் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் இல்லை, அதை கடக்க முடியாது. அது அழகா மகரிஷி பேர் வச்சிருக்காங்க பாருங்க, முனை மனம். முனை மனதை உருவாக்கி கொள்வதற்கு இது மாதிரி எண்ணெய் சிறைக்குள்ள நாம் சிக்கிக்க கூடாது. சிக்கிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் உருவாகிறது கடினம். இப்போ இதெல்லாம் நாம் கொஞ்சம் தளர்த்திக்கும். நமக்கே தெரியாமல் அதனுடைய வாழ்வு நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல்லாம் இருக்கவே இருக்காது. அதனால தான் இந்த ஒரு துவக்கம் என்பது நடைபெறவில்லை. கிளம்பணும். நம்மளுடைய இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைவதற்கு இருக்கிற இடத்துல இருந்து கிளம்பணும் இல்லையா? பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். அப்ப அந்த நிலை பேற்றுக்கு நாம நம்மளுடைய ஜீவாத்மாவை கடத்தணும். அதுக்கு அந்த உந்து சக்தி எங்கிருந்து கிடைக்கும்? இதை நீங்க இந்த மயக்கம் கலந்த மனோபாவத்திலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளும் போது நம்முடைய ஜீவாத்மாவுக்கு உந்து சக்தி அப்படி கிளம்புவது. அப்ப இந்த மயக்கத்துக்குள்ள நாம சிக்கிட்டு இருக்கோம், என்ன சிறைகளுக்குள்ள சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஜீவாத்மா உந்து சக்திங்கிறது அமையாது. அது இருக்கிற இடத்துல அது சிறைப்பட்டு. அப்ப அங்க நம்ம எண்ணங்களுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இது உந்து சக்தி இல்லாம நகர முடியாம சிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் மகரிஷி சும்மாலாம் எதையும் சொல்லிடல. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மை ஆழமாக இணைத்து கொள்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்றதுக்காக மகரிஷி அந்த செயல் பயிற்சி முறைகளை கொடுத்துருக்காங்க. இந்த மனவளக்கலைங்கிறது ஏதோ கேட்கறதோ பேசுறதோ இல்லை. கேட்கறதும் பேசுறதும் மனவளக்கலை கிடையாது. மனவளக்கலை என்பது வாழ்வது, வாழணும். அப்படி வாழ்ந்து உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்கள், செயல் பண்புகள், எண்ணம், சொல், செயல் தான். அதுவும் உயிரோட இருக்கும். இப்ப நீங்க வாழாம வெறும் வார்த்தையில ஜால வித்தைகள்லாம் செய்யும்போது அது உயிரோடெல்லாம் இருக்காது. அப்படி இருக்கிற வரைக்கும் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு பெருசா வேல்யூ இருக்காது. எக்ஸ்பிரி டேட்டு ஜஸ்ட்டு ஒரு சில மணித்துளிகள், அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் வாழணும். இதுதான் உயர் புகழ்னு மகரிஷி சொல்றாங்க. உயர் புகழ். சரீரம் வேணா மறைஞ்சிடலாம், ஆனால் இந்த சரீரம் உண்மையாக வாழ்ந்து உருவாக்கி கொடுத்த அந்த எண்ணங்களும் வார்த்தைகளும் என்னைக்கும் அழியாது. அது வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அதுதான் உயர் புகழ். அது ஞானிகளும் மகான்களும் வாழ்ந்த நிலை. அந்த நிலைக்கு நாம மகிழ்ச்சி உயர்த்துறாங்க. உயரணும் இல்லையா? அப்ப அந்த நிலைக்கு போறதுக்கு சில எண்ண தடைகள் இருக்கு, எண்ண சிறைகளுக்குள்ள சிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் ஒர்க். பார்க்காம நாம பாட்டில் வெறும் தவம் பண்றோம், பயிற்சி பண்றோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு மட்டும்தான் நமக்கு புண்ணிய பலன்களை, கருமையத்தினுடைய அமைப்புகளை, உடல் செல்களுடைய அமைப்பை, மனகாந்த இயக்கத்தை, ஒரு சில மாற்றங்களை உருவாக்கும். அது கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச், முழுமையான இந்த அறிவின் முழுமை பேருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது முழுசாக அமையணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு அந்த ஒர்க்கை செய்யணும். செயல் விளைவு தான். அது மகரிஷிகிட்ட கூட சிக்கிக்காதீங்க. எனக்கு குரு அவர் மட்டும்தான் அப்படின்னா மகரிஷிகிட்ட நீங்கள் சிக்கிட்டீங்க. எல்லாருமே குரு தான். ஒரு தகவலை, ஒரு செய்தியை நமக்கு கொண்டு சேர்க்கிற எல்லாருமே யாரு? மகரிஷி தான். எல்லாருமே குரு தான். அந்த நிலையில் அவங்க இறைவன் என்ற தன்மையிலேயே தானே இருக்காங்க. அது எங்கே வேணும் இருந்தாலும் அமையும். நமக்கு பேப்பர்லேருந்து ஒரு தகவல் நமக்கு வரலாம், செய்தி வாசிப்பிலிருந்து ஒரு தகவல் நமக்கு வரலாம், அல்லது 2 நண்பர்கள் பேசிட்டு போவாங்க, அவங்க பேசுறது நமக்கு ஒரு முக்கியமான தகவலாக, வார்த்தையாக அமையலாம். அப்போ நீங்கள் மகரிஷின்னு ஒரு சின்ன விஷயத்தில் மகரிஷியும் சுருக்கிட்டீங்க, மகரிஷிக்குள்ளேயும் போய் சிக்கிட்டீங்க. மகரிஷி அப்படிப்பட்டவரே கிடையாது.
மகரிஷி இந்த பேர் இயக்க ஆற்றலோடு ஆற்றலாக கலந்து இருக்காங்க. அப்படின்னா மகரிஷி யாருக்கிட்ட இருந்து வேணாலும் யார் மூலமாக இருந்தாலும் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்களா, பாஸ் பண்ண மாட்டாங்களா? யோசிக்க வேண்டிய சிந்தனை. அப்போ இதெல்லாம் பாருங்க, எண்ணச்சிறை. மகரிஷியினுடைய ஆற்றல் யார் மூலமாக இருந்து வேணாலும் அந்த எண்ணத்தை பாஸ் பண்ணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்கிப் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் உங்களுக்குள் இடம் கொடுக்க மறுக்கும் தன்மை இது, மறுக்கக்கூடிய தன்மை. அப்போ இதெல்லாம் என்ன ஆகும்? நம்முடைய வாழ்வியலாக மாறாது. அப்போ எப்படியெல்லாம் சிக்கியிருக்கோம் பாருங்க, இதெல்லாம் எண்ணச்சிறைகள். அப்போ இது மாதிரியான எண்ணச்சிறைகளிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். எல்லா ஞானிகளும் மகான்களும் இதற்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்பயும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த தகவலை பதிவு செய்வது என்னுடைய தலையாகிய கடமையாக உணர்கின்றேன். இப்போ மகரிஷி உடம்போடையும் உயிரோடையும் இருந்து இயங்கின காலம். இப்போ மகரிஷி உடம்பு இல்லை, ஆனால் ஆற்றல் களமாக இருந்து இயங்குகிறார்கள். இப்போ இந்த பூமியில் உடம்பு உயிருமா வாழ்ந்தப்ப மகரிஷி எப்படி வாழ்ந்தாங்களோ அங்கே போயும் அதே மாதிரியான இந்த திட்டமிடல். மகரிஷியினுடைய சிறப்பே கம்ப்ளீட் பிளானிங், திட்டமிடல். இந்த நிகழ்ச்சியெல்லாம் மகரிஷி இந்த மனித சமுதாயத்தில் இந்த பூமியோட லேயரில் உருவாக்கியிருக்காங்க. எல்லாத்தையும் அந்த வாழ்ந்து பெற்ற பதிவுகள், ஒவ்வொரு ஆன்மாவும் எது மாதிரி வாழ்ந்துச்சோ இந்த ஆன்மாவுக்கு ஒர்க்கை பிரித்து கொடுத்து அங்கேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தவத்துக்கே வராத ஒரு மனித சமுதாயம், ஒரு கூட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களையெல்லாம் தவத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக சிலருக்கு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்மாக்கெல்லாம் தவம் பண்ணவங்க, அவங்கெல்லாம் தவம் செய்து இறந்ததுக்கப்புறம் உள்ள ஆன்மாவுக்கெல்லாம் இந்த ஒர்க்கு, தவத்தை வராத அன்பர்களை தவத்துக்குள்ளே கூட்டு வருது, மனவளக்கலை பயிற்சி. அது எதாக இருந்தாலும் சரி, எப்படியாவது இந்த ஆன்ம தூய்மைக்கான பயிற்சிக்குள்ளே அவங்கள கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒர்க்கை அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பக்குவப்பட்டு தானும் இறைநிலையுமா அப்படி உணர்றதுக்காக உயர்ந்தவங்களுக்கெல்லாம் தவம் பண்ணும்போது நம்மளோட அவங்களெல்லாம் இணைஞ்சு நம்மளுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாங்க. நல்ல சிந்தனைகளோடு நாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம கூட அவங்க இருந்து நம்மளை உயர்த்துவாங்க. அந்த ஒர்க்கெல்லாம் அவங்களுக்கு இறைநிலையே பேரறிவாக உணர்ந்து அவனாயிருந்து வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த தவத்திலையும் தன்மையை உணர்வதிலையும் முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவங்கள உயர்த்துறதுக்கான ஒர்க்கை அங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாமே உண்மை. இப்பையும் இந்த பூமியில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் உணரலாம். எங்கே வாழ்ந்தா உணரலான்னா வான்காந்தத்தில் வாழ்ந்தா உணரலாம். இந்த ஜீவகாந்தத்துக்குள்ளேயே வாழ்ந்தோம்னா இது கொஞ்சம் உணருது சிரமம். வான்காந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பிரபஞ்ச பேராற்றலோடு இணைந்து வாழுதல். அங்கே வாழ்ந்தீங்கன்னா உணரலாம். இப்போ அங்கே போய் வாழணும் அப்படின்னா இங்கே பயிற்சியாக செய்யக்கூடாது. உடல் பயிற்சியாக செஞ்சோம்னா அங்கெல்லாம் வாழ முடியாது, இங்கே தான் வாழ முடியும். அப்போ உடல் பயிற்சியாகவே வாழணும், தவமாகவே வாழணும், காயக்கல்பமாக வாழணும், தற்சோதனையாக வாழணும், மௌனமாக வாழ வேண்டும். அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா வான்காந்தத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அங்கேயும் வாழலாம். இதை நீங்கள் பயிற்சியாக தான் வச்சுருக்கீங்க. உடல் பயிற்சி, காயக்கல்பம், தபம், தற்சோதனை அப்படின்னு பயிற்சியாக தான் இருக்குன்னா அதற்குரிய சயின்ஸ் தான் நமக்குள்ள ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது இயற்கையோட கோட்பாடு. இந்த வான்காந்தத்தில் எல்லாம் இருக்குது. இங்கே ஒளிவு மறைவுங்கிறதே கிடையாது. இந்த மனித சமுதாயம் தான் என்ன பண்ணுது, பிடிச்சி வச்சுக்குது. இது நான் செஞ்சது, நான் பண்ணது, ஒழிச்சு வச்சுக்கிறது, இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஆனால் வான்காந்தத்தில் எதுவும் இல்லை, அது ஓப்பன்.
யூனிவர்சிட்டி, த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், பிரபஞ்ச பேராற்றல். இங்கே எல்லா ஞானிகளுடைய மகான்களுடைய எண்ணங்களும் உலாவிக் கொண்டிருக்கின்றன. அங்கேயே கொஞ்சம் வந்து வாழ்ந்து பாருங்க, நிம்மதியாக வாழலாம், துன்பமில்லாத வாழ்க்கை. இப்போ இத்தகைய நிலைக்கு நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். இந்த நிலைக்கு நாம் உயரணுங்கிறதுக்காகவே மகரிஷியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உயிரும் உடம்புமா இருந்து மகரிஷி ஒர்க் பண்ணப்ப தூங்குன நேரம் போக ஒரு 4 மணி நேரம் தான் மகரிஷி தூங்குவாங்க, அதுக்கு மேலே தூங்க மாட்டாங்க. 4 மணி நேரம் தூங்குனது போக 20 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 24 hours ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யார் வேண்டுமானாலும் அவரோடு இணைந்து கொண்டு வாழலாம். இதுக்கு நாம் நம்மளை தயார்படுத்திக்கணும். அந்த அளவுக்கு சிறப்புமிக்க ஒரு மனித வாழ்க்கை முறையை உணர்த்தக்கூடிய வாழ்வியல் கூட வந்திருக்கும். இதுவே பெரிய விஷயம், இதுவே பெரிய விஷயம். நாமெல்லாம் மனவளக்கலை பயிற்சியிலே இருந்து நம்மை உயர்த்தி கொள்வதற்காக முயற்சி செய்கிறோம் அப்படின்னாவே நம்மளுடைய அப்பா அம்மா பண்ண பெரிய புண்ணியம். யாருக்கு இந்த புண்ணிய பேர் அமையும்? அந்த அளவுக்கு நம்மளுடைய தாய் தந்தை செய்த புண்ணிய பேரே நாம் இங்கே தவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்களையெல்லாம் வாழ்த்தி வணங்கி மனித சமுதாயம் உயர்வதற்காக அனுதினமும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஞானிகள் அத்தனை பேரையும் வணங்கி வாழ்த்தி, எல்லாம் வல்ல பேராற்றல் எல்லாமுமாக இருக்கிறது, அங்கே அதுவாகவும் இங்கே இதுவாகவும் எங்கேயும் எதுவாகவும் இருப்பது அந்த பேரறிவு பேராற்றல். அப்ப அந்த நிலைக்கு நாம் நம்மை மனதால உயர்த்தி கொண்டு வாழணும். அதற்கான செயல் பண்புகளோட வாழணும். இங்க மனசையும் உயர்த்தணும், செயல் பண்புகளை உணர்த்தணும். அப்படி ரெண்டுத்தையும் நாம கிராஜுவலா கொண்டு போனாதான் நம்மளுடைய ஆன்மா புறப்படும். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைய முடியும். அந்த கடவுள் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்குள்ளேயும் நாம தயாராகும். முனை மனம் அப்படிங்கிறது நமக்கு உருவாகும். இது எல்லாத்துக்கும் பாருங்க, தற்சோதனைங்கிறது எவ்வளோ முக்கியம். முழுக்க முழுக்க தற்சோதனை செய்து நாம் பல விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான் தற்சோதனையே. எது எப்படி எது மாதிரி இயங்குகிறது, எந்த பொருளோடு எது மாதிரி நாம் தொடர்பு கொள்ள வேண்டும், தொடர்பு கொண்டு உள்ளோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அப்படின்னா இந்த தற்சோதனை இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நம்மளால் போகவே முடியாது. அதனால தான் மகரிஷி அயரா விழிப்பு நிலையோடு எப்போதும் தற்சோதனையோடும் திட்டமிடலோடும் வாழ வேண்டும். இது மனிதனுடைய சிறப்பு. இந்த சிறப்புக்குள்ளே நாம் நம்மளை இணைச்சிக்கணும். இப்போ இதுக்குள்ளே நாம் வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அயரா விழிப்பு நிலைக்குள்ளே போகலை, திட்டமிடல் அதுக்குள்ளேயும் போகலை, தற்சோதனை அதுக்குள்ளேயும் போகலை அப்படின்னா இதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்குள்ளும் நாம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். மயக்க நிலை, உணர்ச்சி நிலை, த கன்ஃபியூஸ் ஆஃப் மைண்ட், என்னதுன்னு புரியாமல் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டோம், பல நிலைகளோட வாழ்ந்துக்கிட்டோம். மனதிற்கான தன்மை அது பெருகாது, மனம் மனமாக இயங்காது, உடம்பு உடம்பாக இயங்காது, உயிரை உயிராக மதிக்க மாட்டோம். மனசு மனசாக நம்மளால் மதிக்கவும் முடியாது, உடம்புன்னு மதிக்க முடியாது, உயிரை உயிரின்னும் நம்மளால் மதிக்க முடியாது. ஒரு மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இது மாதிரியான தன்மைகளுக்குள்ள நாம் தெரிஞ்சோ தெரியாமையோ இருந்துகிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த தன்மையிலிருந்து நாம் வெளியே வரணும் அப்படின்னா நமக்கு அயரா விழி திட்டமிடல் தற்சோதனை மட்டும்தான் வடிகால். அது வழியாக நம்ம ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் இந்த சிக்கல்களுக்குள்ளே இருந்தெல்லாம் நம்மளால் வெளியே வர முடியும். அப்படி இல்லாட்டி அதுவும் நாமளும் ஒன்றாவே இருப்போம், வித்தியாசமே இருக்காது. இந்த வேறுபாடை புரிஞ்சுக்கவும் முடியாது நம்மளால்.
இப்போ தவறுன்னு தெரிஞ்சாதானே அதை திருத்திக்கிறதுங்கிற ஒரு நிலைப்பாடை எடுப்போம். தவறுன்னே தெரியாத போது என்ன பண்ணுவோம்? அது கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண வேண்டியது தான். அப்படி தான் இருக்குது. இப்போ தவறுன்னு புரிஞ்சுக்கணும், சரின்னு புரிஞ்சுக்கணும், அதனுடைய உண்மை என்னங்கிறத நாம் தெளிவாக இருக்கணும். அப்படின்னா முதல்ல நம்மளை அதுக்கு உயர்த்திக்கணும். பல்வேறு நிலைகள்லையும் நாம் என்ன சிறைகளுக்குள் சிக்கி கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ அந்த சிக்கல்லாம் இருந்து நம்மளை நாம் விடுவித்துக்கணும். அப்படி விடுவித்து கொள்வதற்கு தான் இந்த மனித வாழ்க்கைங்கிறதே ஒரு முழுமை பெறும். அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணவும் முடியும். அப்போ நம்மளுடைய குருபிரான் அவர் அருள் பேராற்றலோடு கலந்து எல்லாமுமாக அந்த கேலக்சி யூனிவர்சலோடு இருக்காங்க. அப்போ நாம் போய் அதை சின்னதாக யோசித்தோம்னா எப்படி அந்த தன்மையிலேருந்து நாம் நம்மளை மாற்றிக்கணும். பிடிச்சது பிடிக்காது, பிடித்த நபர்கள் பிடிக்காத நபர்கள், பிடித்த உணவு பிடிக்காத உணவு, எனக்கு பிடிச்ச கலரு, பிடிச்ச கலருன்னு ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் பிடிக்காத கலருன்னு ஒன்று இருக்கும். அப்போ இதை வச்சு சயின்ஸாக நம்ம யோசிக்கணுமே ஒழிய ஏன் இந்த கலரில் நாம் சிக்கிட்டு இருக்கணும்? எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு பிடிச்ச கலரு அப்படிங்கும்போது இதில் நம்மளுடைய மனசு சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த கலரில் சிக்கிக்கிச்சு. இந்த கலரில் சிக்கிறது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. ஒவ்வொரு கலருக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது, குணம் இருக்குது. அப்போ நாம் அந்த குணம் சார்ந்த வகையில் இருக்கிறதுனால தான் இந்த கலர் எனக்கு பிடிக்குது. அந்த குணம் சார்ந்த தன்மை என்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த கலர் எனக்கு பிடிக்குது. இல்லைன்னா அந்த சயின்ஸ் ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்போ இந்த விஷயத்தை நாம் இங்கே டியூன் பண்ணணும் இல்லையா? இதை ஒழுங்குபடுத்தாமல் நமக்கு நல்ல தன்மைகளோடு இருக்கக்கூடிய கலரோட நம்மளால் கனெக்ட் ஆகவும் முடியாது. இதை இப்படியும் யோசனை பண்ணி பாருங்களேன். கோள்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது. இப்போ உங்களுக்கு உங்களுடைய கருமையத்தினுடைய தன்மைக்கு தகுந்தவாறு உங்களுக்கு இந்த கேரக்டர் வருது. இந்த கேரக்டர் எந்த கலரோட மெர்ஜ் ஆகுமோ அந்த கலரோட இந்த கோள்களுடைய அமைப்பில் உங்களால் மெர்ஜ் ஆக முடியும். இப்போ உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்காது அப்படின்னா இப்போ புதனுடைய தன்மைக்கும் உங்களுக்கும் விரோத தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கே போய் கிளாஷ் ஆகுது பாருங்கள். பச்சை கலர் உங்களுக்கு பிடிக்காது, அப்போ புதனுக்கும் உங்களுக்கும் கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். இப்போ புதன் நம்மளுடைய தோளோடு தொடர்புடையது, அது வாழ்வின் வளங்களை கொடுக்கக்கூடியது. அது சார்ந்த தன்மையில் நம்ம உடம்புல சில சயின்ஸ் ஒர்க் அவுட் ஆகணும். அப்போ இது எல்லாமே என்ன ஆகும்? தடைபடும். எவ்வளோ பெரிய விபத்தை ஏற்படுத்துகிறோம் பாருங்க. அப்போ இந்த தன்மையிலேருந்து நாம் மாறணுமா மாற வேண்டாமா? இப்போ சிகப்பு கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. சிகப்பு அப்படிங்கிறது ஒரு ஆக்ரோஷமான கலர், கோபம் கலந்த குணம் கொண்டது சிகப்பு. நம்ம செவ்வாயோட கனெக்ட் ஆகும். அப்போ இதுக்கு எதிராக உள்ள ஆற்றலோடு நம்மளால் என்ன பண்ண முடியாது? இணைய முடியாது, அமைதியாக இருக்க முடியாது, நிதானமாக இருக்க முடியாது. இப்போ எவ்வளோ பெரிய சயின்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள். இப்போ செவ்வாயினுடைய காந்த அலைக்கதிரை நாம் அதிகமாக கேட்ச் பண்ணுவோம். அது நம்மளுடைய இரத்த செல்களில் சில விதமான ரசாயன கெமிக்கலை உற்பத்தி பண்ணும். அப்படி உற்பத்தி பண்ணிச்சு அப்படின்னா அது மூளை செல்களை டிஸ்டர்ப் பண்ணும். மூளை செல்கள் வழியாக நம்முடைய எண்ண சிதறல்கள், நம்முடைய எண்ண தோற்றங்கள் மாறும். சயின்ஸு தான், முழுக்க முழுக்க சயின்ஸு தான். இப்போ நமக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சிகப்பு நிறங்கிறது நம்ம உடம்புல ரத்தம் சிகப்பு நிறத்தில் இருக்குது. கோள்களில் செவ்வாய் சிவப்பு நிறமுடையது. இந்த பிடிக்குங்கும்போது செவ்வாயினுடைய காந்த அலைக்கதிரை நாம் அதிகமாக ஈர்க்க ஆரம்பிச்சிருவோம். மேபி அது நமக்கு பொருந்தலாம், பொருந்தாமல் போகலாம். கோள்களுடைய அலை இயக்கங்கிறதே முழுக்க முழுக்க கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஒரு அலை நமக்கு அதிகமாக நம்மளோட கனெக்ட் ஆகவும் கூடாது, ஒரு அலை வராமலையும் போகக்கூடாது. எல்லாம் சமச்சீராக இயங்கணும். எல்லா அலைகளும் நமக்கு வரணும், போகணும். அப்போ எதுவும் வராமல் போனாலும் பிரச்சனை. ஒரு கோளிலிருந்து வரக்கூடிய அலை நமக்கு சாதகம் பாதகம்னு அமைகிறதெல்லாம் இப்படி தான், கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அப்போ இது
நாம் ஒரு கலரை விரும்புகிறோம், பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற சிஸ்டமும் பிரபஞ்ச வெளியில் இருக்கிற சிஸ்டமும் ஒன்றோடு ஒன்று இணையும். அது இணைந்து இயங்கக்கூடிய முறையில் நமக்கு அது நன்மையாகவும் அமையலாம், தீமையாகவும் அமையலாம். இதை தான் நாம் அனுபவமாக பெறுகிறோம். இப்போ இந்த சயின்ஸை நாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் வெறுப்பு இல்லாமல் வாழணும். ஒயிட் கலர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு வச்சுருக்கோன்னு வச்சுக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒயிட் கலர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒயிட் செல், நோய் எதிர்ப்பு சக்தியாகிய வெள்ளை அணுக்கள். இப்போ வெள்ளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு இந்த வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகிறதுல தடையோ தேக்கமோ உருவாகாதா? நம்மளுடைய மண்ணீரல் தான் வெள்ளை அணுக்களை உற்பத்தி பண்ணுது. அப்போ மண்ணீரலுடைய இயக்கத்துக்கு நம்மளுடைய எண்ணம் தடையாக இருக்குமா இருக்காதா? ஜஸ்ட் ஒரு கலர் தான் இது. இந்த கலரு பிடிக்குது பிடிக்கலைங்கிறதுலையே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் தீர்மானிக்கிறோம். இந்த சயின்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வெள்ளை அப்படிங்கிறது சந்திரனுடைய காந்த அலை கதிர்கள், வெண்மை நிறமானது. இங்கே சுக்கிரனுடைய காந்த அலை கதிர்கள், வெண்மை நிறமானது. அப்போ இந்த கோளினுடைய அலையோடு தொடர்பு கொள்ளக்கூடிய முறையில் நம்ம உடம்புல சில ரசாயன அமைப்புகள் இயக்கங்கள் உருவாகணும். சில மெட்டபாலிக் சிஸ்டத்தில் சில சயின்ஸு உள்ளுக்குள்ளார இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். இப்போ நமக்கு இது பிடிக்கல அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தன்மையோடு நாம் இருந்தோம் அப்படின்னா இந்த கோள்களுடைய காந்த அலை கதிர் நமக்கு வேறு மாதிரி தானே ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம தான் பிடிக்கலைங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற தன்மையிலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்து கொள்ளுங்கள். நம்மளை நாம் விடுவிச்சுக்கணும். பிடிச்சிருக்கு பிடிக்கிறதுங்கிறதுலையே இவ்வளோ சயின்ஸு பின்னாடி இருக்கு பாரு. இப்போ பச்சை நிறம் புதனுடையது. நம்மளுடைய உடம்புல அநாகதம் பச்சை நிறம்தான். அநாகதம் கிரீன். அதே மாதிரி நம்முடைய தோலோட நிறம் பச்சை தான். உண்மையிலேயே எல்லா தோலினுடைய நிறமும் பச்சை தான், கிரீன் கலரில் தான் இருக்கும், பசுமை நிறமாக இருக்கும். இந்த நாட்டு மேலே இருக்கக்கூடிய வெப்பமண்டலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அந்த பக்கம் கொஞ்சம் வெப்பநிலை கம்மியாக இருக்கிற நிலப்பரப்பில் வாழ்கிறவங்களுக்கு அது வெள்ளைத்தோலாக இருக்குது. இயற்கை கொடுத்தது என்னன்னு பார்த்தா நமக்கு கிரீன் கலர் தான் நம்மளுடைய தோல். ஏன்னா நம்ம தாவரத்திலிருந்து வந்தோம். நம்முடைய முதல் தன்மாற்றம் உயிரினம்ங்கிறது தாவரம், பச்சை நிறமானது. எல்லாமே பாருங்க ஒன்றை தொட்டு சயின்ஸாகவே இருக்குது. அப்போ நமக்கு இந்த பச்சை நிறம் பிடிக்கலை அல்லது பிடிக்குது அப்படின்னா இதன் மூலமாக நாம் பெற வேண்டியது, இதன் மூலமாக நம்ம உடம்புல நடக்க வேண்டிய நிகழ்ச்சி, ரசாயன அமைப்புகள், இதில் டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா ஆகாதா? ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். இதனால தான் பெரியவங்க ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழுங்க அப்படின்னாங்க. அது சும்மா சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா? விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்கிறதுல எவ்வளோ சயின்ஸு பின்னாடி இருக்குப்பார். இப்போ இதெல்லாத்தையும் நாம் கொஞ்சம் தற்சோதனை பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணு. மௌன காலங்கள் உங்களுக்கு அதுக்கு தான். மௌனங்கிறதே முழுக்க தற்சோதனை தான். தற்சோதனை சிந்தனை, நீளைத்த சிந்தனை, நீடித்த சிந்தனை. ஒரு எண்ணத்தை ஆழமாக அந்த சிந்தனையோடு நம்மை ஆழ்த்தி கொண்டு அதனுடைய ஆழம் நீளம் அகலம் எல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். மௌன காலங்களில் இதெல்லாம் சாத்தியம். முயற்சி செய்தால், முறையாக மௌனம் இருந்தால். ஏன்னா மௌனம் இருக்கிறதுங்கிறது ஒரு முறை இருக்குது. நம்ம வாய் பேசாமல் இருக்கிறது இல்லையா? ஸோ அதெல்லாம் நாம் கொஞ்சம் முறையாக மௌனம் இருந்தோம் அப்படின்னா பல உண்மைகளை நாம் அனுபவமாக பெற முடியும், அனுபவமாக பெறலாம். இப்போ நாம் முழுக்க விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழும்போது தான் இந்த கோள்களுக்கும் நமக்குமான எல்லாத்தோடையும் இணைய முடியும். அப்போ பிடிக்குது பிடிக்காததுன்னெலாம் இருக்கக்கூடாதுங்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஏன்னா இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக பேக்ரவுண்டில் அது சார்ந்த விஷயங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பிடிக்குது இப்போ இயற்கையினுடைய அமைப்பு பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்காக யோசிக்கிறோம் சிந்திக்கிறோன்னா, இயற்கை பொதுவான தன்மையுடையது. இயற்கை
பொதுவான அமைப்புடையது. இப்போ அதே மாதிரி இந்த மனித கருமையமும் பொதுவான அமைப்புடையது, பொதுவான தன்மை சார்ந்தது. அப்போ இந்த பொதுவான அமைப்போட பிறந்த நாம எங்கேயெல்லாம் போய் சிக்கிட்டு இருக்கோமோ அது எல்லாமே நமக்கு பிரச்சனைகளை, சிக்கல்களை, இன்னல்களை, இடர்பாடுகளை, அறிவின் உயர்வுக்கான தன்மைகளை தடுத்து கொண்டே இருக்கும். அறிவின் உயர்வுக்கான தன்மைகளை தடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன சிறைக்குள்ளே எப்படியெல்லாம் சிக்கிட்டு இருக்கோன்னு பாருங்க. இப்போ நமக்கு பிடிக்குது பிடிக்காது, ஜஸ்ட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல, இதுலேயே எவ்வளோ பெரிய விளைவுகள் உருவாகுது பாருங்க. அதனால தான் நம்மளுடைய கருமையம் பொதுவான தன்மையுடையது. அதுக்கு இந்த விருப்பு வெறுப்புங்கிறதே இருக்கக்கூடாது. இயற்கையினுடைய அமைப்போட இயற்கை அமைப்பாக இணைஞ்சு வாழணும். அப்போ இந்த விருப்பு வெறுப்பு தன்மையெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா அதோட நம்மளால் மெஜ்ஜாக முடியாது. இயற்கையோடு இயற்கையாக நம்மை இணைத்து கொள்ள முடியாது. இயற்கை வளங்களை வாழ்வின் வளமாக பயன்படுத்தும் போது இதில் இயற்கையை நாம் கண்டிப்பாக கொலாப்ஸ் பண்ணிடுவோம். அப்போ இதெல்லாம் ஆன்ம தூய்மைக்கு ஒரு சிறந்த வழிமுறையான்னு பாருங்க. இதெல்லாம் ஆன்ம தூய்மைக்கு எவ்வளோ பெரிய தடை. இப்படிப்பட்ட விஷயங்களில் நாம் நம்மளை சிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய உயிர்னா என்னன்னு நமக்கு புரியாது. உயிர் துகள் துகளாக இயங்குகிறதுங்கிற அந்த சயின்ஸுக்குள்ளே நம்மளோட மனசு போய் அப்படி ஸ்டேபிள் ஆகாது, உட்கார முடியாது. இதை அவன் எதுக்கு அளிக்கும்? இப்போ உயிர் மீது மனம் செலுத்தி செய்கின்ற செயலுக்கு பெயர் தவம் இல்லையா? இப்போ இந்த உயிர் மேலே போய் மனசு உட்காரணும் அப்படின்னா எதிர்வினைகளோடு கூடிய தன்மைகளில் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம மனசு உயிர் மேலே போய் உட்காராது. அதுக்கான ஸ்பேஸே இல்லை. எதுக்கு அடிக்கும்? அதை தள்ளி விடுறதுலே இருக்கும். எதிர்வினை தான் ஒர்க் ஆகும். இப்போ இது மாதிரியான விஷயங்கள் நம்ம கொஞ்சம் தற்சோதனை பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். இந்த கேரக்டரெல்லாம் மாற்றிக்கணும். சாதாரணது தான், பிடிச்சது பிடிக்கலை. இப்போ எவ்வளோ தூரம் பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுது பாருங்கள். இதனால தான் ஒரு எண்ணத்தினுடைய பேக்ரவுண்டு என்னங்கிறத புரிஞ்சுக்கணும்னு நாங்கள் மகிழ்ச்சி. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எங்கேருந்து வருது, துவங்குது, அதனுடைய இயல்பு என்ன, அதனுடைய தன்மை என்ன, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணாதான் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி என்னங்கிறது நமக்கு புரியும். இந்த ஒரிஜினாலிட்டி இதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கும் போது இதுக்கு ஆய்வு என்பது ரொம்ப முக்கியம். இந்த ஆய்வு களமாக இருக்கிறதெல்லாம் அருள் பேராற்றல். இந்த ஆய்வு களமே அருள் பேராற்றல் தான். அப்போ இந்த அருள் பேராற்றலோடு இணைந்து இந்த ஒர்க்கை பண்ணுறோம். சும்மாலாம் கிடையாது. இப்போ இதுக்கு நம்மளை தயார் பண்ணணும். ஒன்றை நாம் அதிகமாக பற்றும்போது அதனுடைய விளைவு நாம் சார்பு தன்மைக்கு போயிடுவோம். ஒன்று நமக்கு பிடிக்கலை அப்படின்னு நினைக்கும்போது அதனுடைய விளைவு நம்மளுடைய உடல் ரசாயன அமைப்பை மாற்றும். நம்முடைய உடல் செல்களுக்கு துருவ அமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய 60 பில்லியன் செல்களும் இந்த கம்மெல்லாம் போட்டு ஒட்டப்பட்டெல்லாம் கிடையாது, கட்டப்பட்டும் கிடையாது. மகரிஷி இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. நம்மளுடைய உடம்புல உள்ள செல்லெல்லாம் ஒட்டப்பட்டும் இல்லை, கட்டப்பட்டும் இல்லை, காந்த விசையால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த காந்த விசைக்கு துருவ அமைப்புன்னு இருக்கு. அதை சரியாக இருந்தால் தான் ஒன்று ஈர்த்து பிடிச்சிட்டு இயங்க முடியும். இப்போ இந்த துருவ அமைப்பில் சரியாக அமையலை அல்லது அதற்குரிய எனர்ஜி லோடிங் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா ஒன்று இழுத்து பிடிச்சிக்கிறதுலையும் என்ன ஆகும்? டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்போ நம்ம நம்முடைய கருமையத்துக்கு பொருத்தமில்லாத பேசும்போதும் எண்ணும் போதும் செய்யும் போதும் நம்மளுடைய உடல் செல்களுடைய துருவ அமைப்பு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்போ இது சார்ந்த நிலைகளில் கெமிக்கல் ரியாக்ஷன் வரும். அப்போ இந்த நீரினுடைய மூலக்கூறுகள் உடம்புல மாறும்.
பொருந்தா கெமிக்கலை உருவாக்கும். அந்த பொருந்தா கெமிக்கல் ரத்தத்தில் கலந்து ஓடும்போது அது கெட்ட ரத்தமாக மாறும். கெட்ட ரத்தம், கெட்ட சதை, கெட்ட கொழுப்பு, இதுதான் நோய், வேற ஒன்றும் கிடையாது. உடலிலே நோய், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல், இதெல்லாம் எப்படி உருவாச்சு? நம்முடைய கருமையத்துக்கு பொருத்தமில்லாத எண்ணம், சொல், செயலால். பொருத்தமாக வாழும். இந்த பக்கம் நம்முடைய கருமையும், அந்த பக்கம் இயற்கை என்ற பேராற்றல். இது ரெண்டுத்துக்கு நடுவில் நம்முடைய வாழ்க்கை. அப்போ நம்முடைய கருமையத்துக்கு பொருத்தமாகவும் இயற்கைக்கு பொருத்தமாக வாழும்போது நம்மளுடைய இந்த வாழ்க்கைங்கிறதும் நல்லபடியாக இருக்கும். இப்போ இந்த இடைப்பட்ட காலநிலைகளில் நம்முடைய கருமையத்தை பற்றி புரிஞ்சுக்கணும். கருமையம் எத்தகையது, கருமையத்தில் என்ன இருக்குது, கருமையம் எது மாதிரி செயல்படுகிறது, இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நுட்ப நிலை சக்தி என்று ஒன்று தேவைப்படுகிறது. அந்த நுட்ப நிலை சக்தியைத்தான் நாம் நம்மளுடைய பயிற்சி மூலமாக பெருக்கிக் கொள்கிறோம். இப்போ அதில் கொஞ்சம் வேறுபாடான தன்மையுடைய செயல் பண்புகளை எல்லாம் மாற்றிக்கணும். நம்மளுடைய எண்ண சிறைகளுக்குள்ளே சிக்கிக்காமல் வாழணும். நம்ம பொதுத்தன்மை உடையவர்கள். நம்ம போய் சார்பு தன்மையோடு வாழக்கூடாது. பொதுவான தன்மையில் எது இருக்கோ, பொதுவான இயற்கை அமைப்பில் என்ன இருக்கோ அதோடு இணைந்து வாழணும். சார்புத்தன்மைக்கு போயிட்டோன்னாவே நம்மளுடைய உடம்பு, மனசு இதெல்லாம் கொலாப்ஸ் ஆகும். அப்போ நாம் இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழ்வதற்கு இது மாதிரியான எண்ணச் சிறைகளுக்குள்ளே சிக்கிக்கக்கூடாது. தேவை அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே நாம் சிக்கிக்கிட்டு இருக்கோம். இதில் நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். பட் இதை நம்ம ஒழுங்குபடுத்திக்கணும். பழக்கம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதே மாதிரி பிறர் மன தூண்டுதல் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளேயும் நாம் சிக்கிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். சூழ்நிலை காரணமாக எண்ணங்களுக்குள்ளேயும் நாம் சிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நல்லது இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். கருவமைப்பு மூலமாக வரக்கூடிய எண்ணங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கோம். இதுலேயும் நன்மையும் இருக்கும், தீமை தரத்தக்கதும் இருக்கும். அப்போ இதெல்லாத்தையும் முதல்ல மகரிஷி கொடுத்த மாதிரி இந்த வகையை பிரிக்க தெரியும். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு. தெய்வீக எண்ணம் எல்லாமே பெரும்பாலும் நல்லதாக தான் இருக்கும். மற்ற இந்த 6 வகையில் 5 வகை கேட்டகரி, அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லதை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். தேவையில்லாத பழக்கத்தால் வர்றது, தேவையினால் வர்றது, சூழ்நிலையினால் வர்றது, பிறர் மன தூண்டுதலால் வர்றது, கருவமைப்பு மூலமாக வர்றதை டெலீட் பண்ண கற்றுக்கும். இப்போ நமக்கு இந்த ஸ்பேஸில் எல்லா ஞானமும் இருக்குது. பிரபஞ்ச பேராற்றலில், அருள் பேராற்றலில் எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும், எல்லா விதமான ஞானத்தன்மைகளும் இருக்குது. இப்போ இதை நாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்மளுடைய எஸ்டி கார்டில், மெமரி கார்டில் ஸ்பேஸ் இருக்கணும், இடம் இருக்கணும். அப்போ ஸ்பேஸே இல்லை அப்படின்னா இதை எப்படி டவுன்லோட் பண்ண முடியும்? சிக்கல் தான். அப்போ நாம் கொஞ்சம் டெலீட் பண்ண கற்றுக்கணும். இப்போ தேவையில்லாததெல்லாம் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பேஸ் கிடைக்கும், ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். நம்ம தேவையானது எது, தேவையில்லாதது எது அப்படிங்கிறதே நமக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது நாம் நம்மளை தவத்திலேயும் தற்சோதனையிலேயும் ஆழமாக ஈடுபடுத்திக்கணும். அயரா விழிப்பு நிலைங்கிற அந்த லைனில் நாம் ட்ராவல் பண்ணும்போது தான் இதை பிரிக்கவே முடியும். நம்ம பயிற்சியில் கரெக்டாக இருந்தோம்னா அதை ஆட்டோமேட்டிக்காக இந்த அயரா விழிப்பு நிலைக்கு போகும். கொஞ்சம் அதை ஸ்கேன் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா தற்சோதனை பண்ணி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இது நமக்கு பரிச்சயமாகவும் பழக்கமாகவும் மாறிடும். நல்ல பழக்கங்களை வச்சுக்கலாம். தேவையில்லாத பழக்கங்களை, தேவையில்லாத செயல் பண்புகளை விட்டுறலாம்.
இது துன்பம் தரத்தக்கது அப்படின்னு தெரிஞ்சும் கூட நாம் உணர்ச்சி வசப்பட்டு அதோட கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த விஷய ஞானம் அவ்வளோதான் இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக துன்பம் தான் தரும், ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சில நிகழ்ச்சிகளை எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம் இல்லையா, உணர்ச்சி வசப்பட்டு. துன்பம் இவ்வளோதான் எனக்கு பொருத்தமான உணவு, இது கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சுன்னா செரிமானம் ஆகாது, தொந்தரவு தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் அப்படின்னா அதுதான் உணர்ச்சி வயப்படுதல். நம்ம முதல்ல உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக வாழணும். உணர்ச்சி வசப்பக்கம் போகவே கூடாது. உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படின்னாவே நம்ம அறிவுக்கு கீழே இருந்து வாழாமல் அறிவை விட்டு தனியாக கலந்து வந்துடுவோம். உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இருக்காது, அது வேற இது வேற லைன். அது அப்போ அறிவின் கீழே நாம் இருக்கும்போது தான் சேஃப்டி, சேஃப் ஜோன். அறிவின் கீழே நாம் வாழும்போது சேஃப் ஜோன். உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படின்னா தனியாக வெளியே வந்துடுவோம். இது கத்தி மேலே நடக்கிற மாதிரி, தப்பிச்சு அந்த பக்கம் போனால் உண்டு, அல்லது அங்கேயே முடிஞ்சாலும் உண்டு. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் போகணுமான்னு யோசனை பண்ணுங்க. சேஃப் ஜோனில் இருந்துடணும், சேஃப்டியாக இருக்கும். எலிமினேஷன் ரவுண்டுக்குள்ளெல்லாம் போயிடக்கூடாது. சேஃப் ஜோனில் சேஃப்டியாக இருந்து நம்முடைய லைஃப்பை வாழணும். அதுக்கு தான் மகரிஷி பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணச் சிறைகளுக்குள்ளாக நாம் நம்மை சிக்க வச்சிருக்கோம். பல எண்ணச் சிறைகளுக்குள்ளே தான் நாம் இருக்கோம் அப்படிங்கிறத நாம் முதல்ல ஒத்துக்கணும். நாம் அதை ஒத்துக்கும்போது அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு அங்கேயே உருவாகும். நான்லாம் நல்லவன் தான், நான்லாம் எந்த பாவமும் செஞ்சது கிடையாது அப்படின்னு நாம் யோசித்தோம் அப்படின்னா மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். நாம் இந்த உருவத்தில் இருந்து எந்த பாவமும் செய்யலை, ஓகே. ஆனால் இந்த உருவத்துக்கு முன்னாடி எவ்வளவோ உருவங்களில் இருந்து நாம் எவ்வளவோ காரியங்களை செஞ்சுருக்கோமே. அப்போ அதில் பாவமும் இருக்கும், புண்ணியமும் இருக்கும். அப்போ அந்த பாவப்பதிவுக்கெல்லாம் நாம் என்ன பண்ண போகிறோம்? அதுவும் நம்ம கணக்கில் தானே இருக்குது, அதுவும் நம்ம கணக்கில் தான் வர வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அதில் இருந்து நாம் விடுபடணுன்னாலும் நாம் ஒத்துக்கணும். நாம் இயற்கையில் எல்லா பாவங்களையும் பண்ணிட்டு தான் இனிமே பாவம் செய்வதற்கே எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது தான் அந்த பாவத்தை திருத்தி கொள்வதற்காகவும் அந்த மேலே மேலே நாம் செஞ்ச அந்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதற்கான ஒரு பிறவி அப்படின்னு இயற்கை கோட்பாடில் அமையுது. அப்போ அந்த இடத்துல தான் இந்த மனித சமுதாயம் உருவாகிறது. அப்போ இந்த இடத்துக்கு வந்தும் 6வது அறிவு கொண்ட மனித கருமையம், த மெட்டபாலிக் சிஸ்டம், த ஹியூமன் பாடி, மூளை திறன், இதெல்லாம் அமைஞ்சதுக்கு அப்புறமும் கூட நாம் 5 மாதிரியே வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா விலங்குத்தன்மையிலேயே அதனுடைய சாயல்ல அதனுடைய ஷேடோவிலேயே இருக்கும் அப்படின்னா நாம் புரிஞ்சுக்கலை. உண்மையை நோக்கி நாம் இன்னும் நகரவில்லை. நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சி இந்த ஒர்க்கை தான் பண்ணுது, உண்மையை நோக்கி நம்மை நகர்த்துகிறது. இப்போ அதுக்கு நாம் பலமாக தற்சோதனை பண்ணணும். ஆழமாக எந்த ஒன்றையும் சிந்தித்து அதனுடைய அகலம், நீளம், உயரம், டெப்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப் அண்ட் டவுன் எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த ஒரு முயற்சிக்கு நமக்கு தற்சோதனை தேவைப்படுகிறது, அயரா விழிப்பு நிலை தேவைப்படுகிறது. இது மாதிரியான எண்ண சிக்கல்களில், எண்ண சிறைகளில் நாம் இருந்து விடுதலை பெற வேண்டும். இப்போ நாம் இறைநிலை தவம் பண்ணோம் இல்லையா? இறைநிலை தவங்கிறது என்னது? நாம் வந்த வழிப்பாதையை அதை நினச்சி அதோடு இணைவது தான் இறைநிலை தவம்.
நம்மளுடைய சொந்த வரலாறை, நம்மளுடைய சொந்த கதையவே மகரிஷி இறைநிலை தவமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சுத்த வெளியாக இருந்தோம், இறைத்துகளாக தன்மாற்றம் பெற்றோம். இறைத்துகள்கள் கூடிய அணு பஞ்சபூதங்களில் முதல் தத்துவம். பஞ்சபூதங்கள் கூடிய காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படிங்கிற இந்த கோட்பாடு, இதெல்லாம் எதுக்காக மகிழ்ச்சி ஞாபகப்படுத்துகிறாங்க? இதோடெல்லாம் நாம் இணையணும். இப்போ இதுக்கும் நமக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கு. இந்த விருப்பு வெறுப்பு தன்மையில் சிக்கி இருக்கோம். ஒன்றை எனக்கு பிடிக்குது, ஒன்றை எனக்கு பிடிக்கவில்லை. அது எதுவாக வேணால் நீங்கள் நினச்சிக்கங்க. இப்போ இது எல்லாமே இந்த பஞ்சபூத அமைப்பில் உள்ள ஒரு கோட்பாடு தான். ஒன்று அதிகமாக இருக்கும், ஒன்று குறைஞ்சிருக்கும். அப்படி தான் எல்லாத்துலேயும் அமைஞ்சிருக்கும். அப்போ இந்த பஞ்சபூதங்களில் நாம் இந்த தவம் பண்ணும்போது அந்த பஞ்சபூதத்தோடு நாம் இணையணும். அதோட நமக்கு இணைப்பு, உயிர்கலப்பு ஏற்படணும். உயிர்கலப்பு ஏற்பட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மைகள் மாறணும். இப்போ நம்ம மண், நிலம் சார்ந்த அணுக்களும் நிலம் சார்ந்த ரசாயன பண்புகளும் நமக்குள்ள சில விஷயங்கள் பொருத்தமாக இருக்கும், சில விஷயங்கள் பொருத்தம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த தவம் பண்ணுறது எதுக்காகனா எல்லாத்துலேயும் சமப்படுத்துறதுக்காக தான். நிலத்துக்கும் நமக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பை சமப்படுத்துறது தான் நம்ம நிலம் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். இப்போ நீருக்கும் நமக்கும் சில விஷயங்கள் பொருந்தும், சில விஷயம் பொருந்தாமல் இருக்கும். இதை சமப்படுத்தணும். இப்போ நம்ம இந்த விருப்பு வெறுப்புன்னு ஒன்று வச்சுருந்தா இந்த சமப்படுத்துகிற ஒர்க்கு என்னாகும்? டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போ நம்மளுடைய உடம்புல 5 மையம் பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது தான். மண் மையம் மூலாதாரம், நீர் மையம் சுவாதிஷ்டானம், நெருப்பு மையம் மணிப்பூரகம், காற்று மையம் அநாகதம், விண்மையம் விசுப்தி. இப்போ இந்த 5 கிளாண்டுமே பஞ்சபூதங்களோடு நேரடியாக தொடர்புடையது. இப்போ நம்ம விருப்பு வெறுப்பு தன்மையோடு இருந்தோம் அப்படின்னா இந்த 5 கிளாண்டுக்கும் கலர் இருக்கா இல்லையா? கலர் இருக்கு. அநாகதம் பச்சை நிறம், விசுப்தி ப்ளூ, அதே மாதிரி மணிப்பூரகம் நெருப்பு நிறம், சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு, மூலாதாரம் ரெட்டு. எல்லாத்துக்கும் கலர் இருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் இந்த கலரு, பிடிச்ச கலரு, பிடிக்காத கலரு, இதெல்லாமே ஒன்று சேர்ந்து தான் நமக்குள்ளார இந்த பஞ்சபூத அமைப்பில் இயங்குது. அப்படின்னா சில விஷயங்கள் கோள்களுக்கும் நமக்கும் இந்த ஜாதக அமைப்பில் நமக்கு பொருத்தமான இன்ன மரம்னு இருக்கு. இன்ன விருட்சத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள், இந்த பச்சி வகையை சேர்ந்தவர்கள் நீங்கள், இன்ன மிருக வகையை சேர்ந்தவர்கள், ஆண் பசு, ஆண் யானை, பெண் யானை, இப்படிலாம் இருக்கு இல்லையா ஜாதகத்தில்? இதெல்லாம் சயின்ஸு தான். இந்த வழியாக தான் நம்ம வந்திருக்கோன்னு அர்த்தம். அந்த கோட்பாடு தான் இது. இப்போ பெரியவங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி இப்படி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டிஎன்ஏன்னு பின்னாடி ஆராய்ச்சி பண்ணி போனோம்னா நம்முடைய மூதாதையர்கள் இங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? உசிலம்பட்டியில் ஒருத்தனுடைய டிஎன்ஏ ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு டிஎன்ஏயோட மேட்ச் ஆகுது. இப்போ நம்ம டிஎன்ஏ வழியாக போனோம்னா நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற சயின்ஸுக்கு வர்றாங்க விஞ்ஞானம். இப்போ அதைத்தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? இந்த சயின்ஸை தான் ஜாதகத்தில் நமக்கு பிரித்து காட்டுறாங்க. நாம் இந்த விருட்சத்தை அடிப்படையாக கொண்டு வந்தவர்கள். இந்த விருட்சத்தினுடைய தாக்கம் நம்ம கருமையத்தில் இருக்குது. இந்த பட்சியினுடைய தாக்கம் நம்ம கருமையத்தில் இருக்குது. இந்த விலங்கினுடைய தாக்கம் நம்மளுடைய கருமையத்தில் இருக்குங்கிறது தான் ஜாதகத்தில் சொல்கிறோம். இப்போ இது எல்லாமே பாருங்கள், நாம் விருப்பு வெறுப்பு தன்மையில் இருந்தோம் அப்படின்னா இந்த சயின்ஸில் பியூராக நடக்க வேண்டிய நிகழ்ச்சி டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போ எந்த நேரத்தில் எந்த கோளினுடைய அலை நம்மளோட கனெக்ட் ஆகுது, அது எந்த அளவில் கனெக்ட் ஆகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ நாம் விருப்புத்தன்மையோடையும் வெறுப்புத்தன்மையோடையும் இருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த கோள் நமக்கு தேவையானதுன்னு வச்சுக்கோங்க, வெறுப்புத்தன்மையோடு இருக்கும். இந்த கோளினுடைய அலை நம்மளோட கனெக்ட் ஆகுமா? சிதறும். காந்தத்துக்கு 5 வகையான இயக்கங்கள் இருக்கு இல்லையா? மோதுதல், சிதறுதல், ஊடுருவுதல், பிரதிபலித்தல், இரண்டுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருத்தல்.
இப்போ நாம் வந்து வெறுப்புத்தன்மையோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளை தொடர காந்தத்தை நாம் ஊடுருவ விட மாட்டோம். ஏன்னா அது வந்து மென்மையான இயக்கம். நாம் இங்கே வைப்ரேட்டில் இருக்கோம். அப்போ நம்ம மேலே மோதி என்ன ஆகும்? செதறும். அப்போ நமக்கு வர வேண்டிய லாபத்தை நாம் என்ன பண்ணிட்டோம்? இழந்துட்டோமா? ஸோ இதுக்கு தான் வந்து பெரியவங்க விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருங்கங்கிறாங்க. எதோடு தொடர்பு கொள்ளும் போதும் நமக்கு லாபம் நட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம விருப்பு வெறுப்பு தன்மை இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த லாப நட்ட கணக்குங்கிறது டேலி ஆயிக்கும். நாம் விருப்பு வெறுப்பு தன்மை இருந்துச்சு அப்படின்னா வர்றதை இழந்துருவோம், இழக்கிறத வாங்கிக்குவோம். இப்படி தான் நடக்கும். நஷ்டத்தை ஏற்றுக்கிற மாதிரியும் லாபத்தை இழக்கிற மாதிரியும் நம்மளுடைய மைண்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு நபரை நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கலாம், ஆனால் அவரை சந்தேகப்படுவோம். இந்த நபர் நமக்கு தீமை செய்கிறக்காகவே வந்திருப்பார், இவர்கிட்ட போய் நம்ம அட்டாச்மெண்ட் ஆகிடுவோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குல்ல. இதெல்லாம் இதுதான் காரணம். விருப்பு வெறுப்பு தன்மை அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா வாழ்க்கை எவ்வளோ சிக்கலாக மாறுது பாருங்க. ஒரு நன்மை செய்யறதுக்காக இறைவன் நமக்கு அனுப்பி வச்ச ஒரு நண்பரை நாம் அலட்சியப்படுத்திடுவோம். நமக்கு தேவையில்லாத சிக்கலை உருவாக்குறதுக்காகவே ஒருத்தர் வந்திருப்பார், அது நம்ம கருமையத்தினுடைய தன்மை ஈர்த்து கொண்டு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அவரோட போய் அட்டாச்மெண்ட் ஆகிடுவோம். அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம வாழும் முறை, நம்மளுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற முறையே கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்குது. இப்போ அதனால தான் வந்து வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் வாழும். அப்படி வெறுப்பு வெறுப்பு இதெல்லாம் வந்து எண்ணச்சிறை. இந்த எண்ணத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிறோம். இந்த எண்ணச்சிறையை உடைச்சிக்கிட்டு நாம் வெளியே வந்து வாழணும், சுதந்திரமாக வாழணும். எந்த ஒரு எண்ணத்துக்குள்ளேயும் நாம் சிக்கிக்கக்கூடாது. அது நல்லதை தருவதாக இருந்தாலும் சரி, தீமையை தருவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எண்ணத்துக்குள்ளேயும் சிக்காதீங்க. இப்போ தவம் பண்ணுறதே என் வாழ்க்கை, தவம் பண்ணுறது நல்ல விஷயந்தான், ஆனால் தவம் பண்ணுறதே என் வாழ்க்கை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த எண்ணத்துக்குள்ளே சிக்கிட்டீங்க. இது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்துமா? குடும்ப கடமை இருக்குது, சுற்றத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. இப்போ தவம் பண்ணுறதுக்காகவே தான் நான் இருக்கேன், நான் அதுக்கே போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் யார் பாப்பா? நல்ல எண்ணம் தான், ஆனால் அட்டாச்மெண்ட்டும் நமக்கு வேண்டாம், டிட்டாச்மெண்ட்டும் நமக்கு வேண்டாம். விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ பழகணும். அத்தகைய நிலை பண்புக்கு நாம் நம்மை தற்சோதனையோடு பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா மேலே வந்துடலாம். அப்படி இல்லைன்னா சிக்கிக்குவோம். இது நம்மளையும் குழப்பும், நம்மை சார்ந்தவங்களையும் குழப்பத்துக்கு உள்ளாக்கும். நாமளும் கன்ஃபியூஸ் ஆகும், மற்றவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். இப்படிப்பட்ட மனோபாவத்தோடு வாழ்கிறது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ ஆபத்து பாருங்க, சமுதாயத்துக்கு எவ்வளோ ஆபத்து. அதனால தான் வந்து மனவளக்கலை பயிற்சி சகலவிதமான மக்களுக்கும் போய் சேரும். ஆன்மீக பொருளாதாரம், ஆன்மீக மருத்துவம், ஆன்மீக கல்வி, ஆன்மீக அரசியல், ஆன்மீக வாழ்வியல் முறை எல்லாம் வந்து சமுதாயத்தில் வளரும், உயரும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்மளுடைய மனவளக்கலை மூலமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது நடக்கும். ஆனால் அதுக்காக நாம் இன்னைக்கு உழைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கடமை என்னவோ அதை நாம் சரியாக செஞ்சோம் அப்படின்னா நாளுக்கு நாள் இது அடுத்தடுத்த தலைமுறை, அடுத்தடுத்த மக்களுக்குன்னு போய் சேரும். அப்படி அந்த நிறைவான காலத்தை நோக்கி நாம் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இது நம்முடைய கடமைன்னு உணர்ந்து கொண்டு நம்முடைய கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும். இன்றைக்கி நாம் நல்ல முறையில் வாழும்போது நம்மளுடைய குழந்தைங்க நம்மளை பார்த்து நடக்கிறாங்க. அப்போ அவங்க இது மாதிரி ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடங்களுக்கு போகும்போது அது ஆன்மீக சிந்தனையோடு, ஆன்மீக வாழ்வியல் முறையோடு இந்த சமுதாயத்துக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக, நன்மையே செய்யும். அப்போ இதற்கான துவக்க புள்ளி நம்மிடம் இருக்கிறது. அதை உணர்ந்துக்கிட்டு வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்ந்து பழகுவோம். எதையும் வந்து வெறுக்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லைங்க, எதையும் விரும்புறதுக்கும் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துலேயும் அளவு முறை காத்து வாழ்வது தான் இந்த மனித வாழ்க்கை. நடுநிலையோடு வாழலாம், நாமளாக வாழலாம்.
ஏன்னா இதுதான் நம்ம கர்மயத்துக்கு பொருத்தமான சிந்தனையும் வாழ்வியல் முறையும் ஆகும். இதுவே தான் மனவளக்கலை பயிற்சி நமக்கு அனுபவமாக கொடுக்கக்கூடிய ஒரு முறையிலேயும் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.